வணக்கம். இது ஐபிசி தமிழின் நன்றி கதர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் பேசப் போகிறோம். குறிப்பாக இந்த இசாரா சிவந்தி விவகாரம் என்பது மிக நீண்ட நாட்களாக இழுபட்டு இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேபாளத்திற்கு சென்று இவரை கைது செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரத்திலே நாளுக்கு நாள் புதிய விடயங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிர்ச்சிகரமான ஒரு சில விடயங்களும் இந்த விவகாரத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலையில் இவ்வளவு காலமும் ஒரு பிரதான சூத்திரதாரியாக அல்லது இசாரா சிவந்தியினுடைய விவகாரத்திலே இசாரா சிவந்தி தான் மிக பிரதான சூத்திரதாரி என்ற விடயம் எல்லோராலும் பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இப்போது இசாரா சிவந்தியை விட மிக மோசமான மிகவும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளியாக கெனடி பசியாம்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஜே.கே. பாய் அடையாளப்படுத்தப்படுகிறார். இது தொடர்பாகவும் அதே நேரத்தில் இசாரா சிவந்தி தொடர்பாகவும் அவர் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பாகவும் இன்றைய நாளில் சில முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம். அப்படி என்ன விடயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு முன்பதாக இந்த விவகாரத்தை இவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்பதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சில விடயங்களையும் இவர்களுடைய கைதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களையும் கூட நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். அப்படியாக வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் நான் சொன்னது போல ஜே.கே. பாய் என்பவர் தான் முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடியவர். ஏனென்று சொன்னால் இவர் ஒரு மிக முக்கியமான மனித கடத்தல்காரராக காணப்படுகிறார். இலங்கையில் பாரிய குற்றங்களை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் யாழ்ப்பாணத்தினூடாகவும் தலைமன்னாரினூடாகவும் இந்தியாவுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்ற பெருமையை இவர் பெற்றுவிடுகிறார். ஆகவே இந்த ஜே.கே. பாய் என்பவர் யார் யாரையெல்லாம் அழைத்து சென்று காப்பாற்றி இருக்கிறார், தப்ப வைத்திருக்கிறார், இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஹரக்கட்டாவினுடைய தலைமறைவான பயணமாக இருக்கலாம், கஞ்சிப்பான இம்ரானுடைய அந்த தலைமறைவான பயணமாக இருக்கலாம், ஏன் நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய சாரா யஸ்மின் கூட மர்மமான முறையில் காணாமல் போனார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அவரை கூட இவர் கடத்தி சென்று இந்தியாவிற்கு விட்டிருக்கலாம் என்று நம்பவிடுகிறது. ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பாக இனி வருகின்ற காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ளுகின்ற விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இசாரா சிவந்தி, டக்ஸி மற்றும் ஜே.கே. பாய் அதே போல சுரேஷ் ஆகியோர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கம்பகாவை சேர்ந்திருக்கக்கூடிய பாபா நிசாந்தகுமார மேல் மாகாண வடக்கு போலீஸ் பிரிவிலும் அதே போல நுகைகட வவி மேல் மாகாண தெற்கு போலீஸ் பிரிவிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இந்த விதமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணைகளுடைய முடிவில் திடுக்கிடுகின்ற அதிர்ச்சிகரமான இன்னும் பல விடயங்களும் கிடைக்கப்பெறும் என்று நம்பப்படுகிறது. இந்த நிலையிலே தான் இந்த ஜே.கே. பாய் தொடர்பாக தொடர்ச்சியான தகவல்கள் தேடி கிடைக்கப்பெறுகின்ற அடிப்படையில் பார்க்கிற போது கடந்த 2023ஆம் ஆண்டிற்கு பின்பதாக கட்டநாயகா விமான நிலையத்தினூடாக அவர் இலங்கைக்கு வந்ததற்கான எந்த அடையாளங்களும் சான்றுகளும் ஆதாரங்களும் இல்லை. அப்படியாக இருந்தால் இவர் எப்படி வந்து போயிருக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இப்போது அதாவது 2025ஆம் ஆண்டினுடைய பிப்ரவரி மாதம் அளவிலே தான் இசாரா சிவந்தி யாழ்ப்பாணத்திலே இருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். பிப்ரவரி மாதம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கொலையை தொடர்ந்து அவர் ஒரு மாதம் அளவிலே இலங்கையிலே தங்கியிருந்து அதன் பின்பதாக தான் சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இவர் எப்படி வந்து போனார் என்ற கேள்விக்கான பதில் யாருக்குமே இல்லை. குறிப்பாக அகதிகளாக இந்தியாவுக்கு செல்லுகின்ற மக்களை தொடர்ச்சியாக மணல் திட்டுகளில் வைத்தும் அங்கே வைத்து இங்கே வைத்து என்று சொல்லி இந்தியாவினுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களம் கைது செய்கிறது. அப்படியாக இருந்தால் மிக பாரதூரமான குற்றவாளிகளை கடத்தி செல்லுகின்ற இந்த ஜே.கே. பாய் ஏன் கைது செய்யப்படவில்லை? கடத்தி செல்லப்பட்டு அந்த குற்றவாளிகள் ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கான பதிலை இந்தியாவினுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திடம் யார் கேட்பது என்ற கேள்விதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் இப்படியே தொடர்ந்து இந்த இசாரா சிவந்தி தொடர்பாகவும் ஜே.கே. பாய் தொடர்பாகவும் இவர்கள் கைது செய்யப்பட்ட விவரம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். குறிப்பாக இலங்கையில் இருந்து சென்றிருக்கக்கூடிய ரொகான் உலுகல மற்றும் ஜிகான் டி சில்வா ஆகிய 2 அதிகாரிகளை இந்த ஆபரேஷன் சிவந்தி, ஆபரேஷன் ஜே.கே. பாய் போன்ற திட்டங்களை செயற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். நேபாளத்தினுடைய போலீசார், சர்வதேச போலீசினுடைய நேபாள பிரிவு, இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு, இலங்கை போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக செயற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். இதெல்லாம் பழைய விடயம் உங்களுக்கு அப்படி என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய விடயம்
இந்த விவகாரத்திலே எப்படியான கைது இடம்பெற்றது என்று சொன்னால் முதலில் கைது செய்யப்பட்டவர் இந்த ஜே.கே. பாய் என்று சொல்லக்கூடிய கென்னடி பெஸ்தியாம் பிள்ளைதான். இவர் கைது செய்யப்படுகின்ற போது இவரிடம் கேட்கப்படுகிறது செவ்வந்தி எங்கே என்று சொல்லி. செவ்வந்தியா அப்படி என்றால் யார் என்று சொல்லி இவர் கேட்கிறார். அதன் பின்பதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பாஷணைகளின் பின்பதாக இவர் நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரரிடம் செவ்வந்தியை கையளித்ததாக சொல்லுகிறார். அதன் பின்பதாக அந்த ஒப்பந்ததாரர் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகி அவர் விசாரிக்கப்படுகிற போது செவ்வந்தியினுடைய தொலைபேசி இலக்கம் பெறப்பட்டு அதன் மூலமாக செவ்வந்தி கண்டறியப்படுகிறார். இந்த நிலையில் செவ்வந்தி மாட்டிக்கொள்வதற்காக ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. அந்த நாடகத்தில் பிரதான பாத்திரமேற்று நடிக்கிறார் இந்த ஜே.கே. பாய். அதாவது ஒரு புதிய வங்கி கணக்கு அட்டையை உங்களுக்கு தர வேண்டும், ஆகவே நீங்கள் இந்த இடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி போலீசாருடைய அறிவுறுத்தலின் பெயரிலே அவர் இந்த விடயத்தை சொல்ல செவ்வந்தி அதனை பெறுவதற்காக வர அப்படியே அள்ளிக்கொள்கிறது போலீஸ் தரப்பு. இப்படியாக கைது செய்யப்படுகிறார்கள். அதன் பின்பதாக இந்த குற்ற கும்பல் நேபாளத்தில் செயற்பட்டிருக்கக்கூடிய குற்ற கும்பலினுடைய 6 பேரும் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இதுதான் அங்கு நிகழ்ந்த அந்த சம்பவமாக காணப்படுகிறது. ஆகவே எப்படிப்பட்ட பாரதூரமான குற்றவாளிகளை இவர்கள் கடத்தி சென்றார்கள், அங்கே கொண்டு விட்டார்கள், காப்பாற்றினார்கள், இது தொடர்பாக அவருக்கு மாத்திரம்தான் வெளிச்சமாக இருக்கும். இந்த தகவல்களை பெற வேண்டியது ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய விசாரணையில் இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் சில திடுக்கிடுகின்ற தகவல்களும் கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக இந்த செவ்வந்தி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கெகல் பாத்ரே பத்மேவை காட்டி கொடுத்து விட்டாரா செவ்வந்தி என்பதுதான் இங்கு ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு இவர்கள் செயற்பட்டது, அல்லது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நேபாளத்திற்கு சென்று இவர்களை ஆதரித்தது அங்கே இருக்கக்கூடிய துணை நேபாளத்திற்கான தூதுவராக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் இந்த வசதிகளையும் போலீசாருடனான தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரம் மர்மங்களின் முடிச்சாக இருந்தபோது இப்போது ஜிகான் ரொகான் என்ற 2 காவல்துறை அதிகாரிகள் இந்த மர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ப்பதற்கான நடவடிக்கையை ஆரம்ப கட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக வரக்கூடிய நேரங்களில் இந்த செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் மறைந்து கிடக்கின்ற, மூடி மறைக்கப்பட்டிருக்கின்ற, பின்னணியில் இருக்கின்ற அல்லது இதனை செயற்படுத்தி லாபம் கண்ட அந்த நபர்கள் தொடர்பான தகவல்கள் கசியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் அதிகளவில் அக்கறை செலுத்துகின்ற நாமல் ராஜபக்ச இதில் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அதன் பின்பதாக வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த குற்றக்கும்பல்கள் எல்லாமே மித்தனியவிலும் மெதமுலனையிலுமே முடிவடைகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த இசாரா செவ்வந்தியும் மித்தனியவிலே ஒரு மாதம் தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. பெக்கோ சமன் இவருக்கான ஆதரவுகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிறைய தரவுகள் அவருடைய வாக்குமூலத்தில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியான ஒரு அவதானத்தை செலுத்த முடியும். ஆக இந்த நாட்டை 2 யுகத்தில் வைத்திருந்த, இந்த நாட்டை கருப்பு பக்கங்களால் நிறைத்து வைத்திருந்த ஒரு குடும்பமும் அதனுடைய ஏவல் நாய்களாக செயற்பட்ட இந்த நிழலுலக தாதாக்களும் எப்படி செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கான பதில் மிக விரைவில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை சரியாகும், அந்த நம்பிக்கைக்கான பதில் கிடைக்கப்பெறும், அந்த வினாக்களுக்கான ஒட்டுமொத்தமான பதில்களும் கிடைக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புமாக காணப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு திடுக்குகின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது ஜே.கே. பாயினூடாக வடக்கிற்கு 1 கோடி பெறுமதியான கெகல் பத்ரே பத்மேவினுடைய போதைப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் இதனை பிரித்து வைத்திருக்கிறார்கள், இது மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டதா, இதனை ஆராய வேண்டியதும் இது தொடர்பாக தேட வேண்டியதும் வடக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரும் அதே போல போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் மிக முக்கியமான கடமையாக காணப்படுகிறது. அதனை அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்பதிலே தான் தாங்கி இருக்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பதை சொல்லிக்கொள்ளக்கூடிய
பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்திலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக பார்க்க வருகிற போது இசாரா சம்பந்திக்கு 26 வயது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே கிளிநொச்சி பளை பிரதேசத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஜீவதாசன் கனகராசா என்று சொல்லக்கூடிய சுரேஷுக்கு வயது 33 என்று சொல்லுகிறார்கள். அதே போல தக்சி நந்தகுமாருக்கு 23 வயது என்று சொல்லுகிறார்கள். அதே போல தினேஷ் டி சில்வாவுக்கு 49 வயதாம். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிரதான சூத்திரதாரியாக இப்போது பேசப்படுகின்ற இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கென்னடி பெஸ்டியான் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய வயது 35 வயதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. 90களினுடைய ஒரு இளைஞன் எப்படி இவ்வளவு மோசமான மனித கடத்தல்காரராக மாறினார்? இதற்கான கேள்விக்கும் பதிலையும் அவரை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல தினேஷ் நிசாந்தவுக்கு 43 வயதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவைதான் இது தொடர்பாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்களாக காணப்படக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்திலே இசாரா சம்பந்தி வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலான சில தரவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இசாராவிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் போது கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பிறகு மதுக்கம பகுதியில் ஒரு வீட்டில் சுமார் 1 மாதம் ஒளிந்து கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பத்மேவனுடைய அறிவுறுத்தலின் பெயரில் மெத்தேனிய பகுதிக்கு சென்று சுமார் 1 மாதம் அங்கே தங்கிய நிலையில் பெக்கோ சமன் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததாகவும் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஜே.கே. பாயுடன் படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். குறித்த பயணத்திற்கு சுமார் 5 மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகில் இந்தியாவிற்குள் நுழைந்ததாகவும் இசாரா சம்பந்தி தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் சுமார் 2 வாரங்கள் தங்கிய பிறகு ஜே.கே. பாய் தமிழனி என்று சொல்லக்கூடிய பெயரிலே ஒரு இந்திய அடையாள அட்டையை தனக்கு வழங்கியதாகவும் அதனை கொண்டே நேபாளத்திற்கு சென்றதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளுகின்ற போது ஜே.கே. பாய் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பின்பதாக விசாரணைகளின் அடிப்படையில் நேபாள காவல்துறையினர் ஒரு இடத்தை விசாரிக்கிறார்கள். இந்தியாவினுடைய பெங்களூரில் இருந்து வந்த தமிழனி என்ற பெண் 2 மாடி வீட்டின் மேல்தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பதாகவும் இதற்காக அந்த தமிழனி பெண் மாதத்திற்கு 6000 ரூபாய் நேபாள பணத்தினை கொடுப்பதாகவும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதன் பின்பதாக மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகளில் இந்த பெயரில் தங்கியிருப்பதை சார் அஸ்தவந்திதான் என்று தெரிய வருகிறது. அந்த தகவல்கள் சரிபார்த்த பின்பதாக இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைதின் பின்பதாக இந்த விவகாரங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. ஆகவே இன்னும் மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த நாட்டை அழிக்கின்ற, இந்த நாட்டை சிதைக்கின்ற, இந்த நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்து அட்டூழிய கூத்தாடி இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தொடர்பாகவும் இந்த நாட்டு மக்களினுடைய நிம்மதியையும் போதை கலாச்சாரத்திலே இருந்து இலங்கை என்ற ஒரு அழகான நாட்டை மீட்டெடுப்பதற்கான விசாரணைகளையும் அதனுடைய முடிவுகளையும் செயற்படுத்த வேண்டியது அரசனுடைய பொறுப்பாகும். இந்த நடவடிக்கைகளில் மும்முரமாக இருக்கக்கூடிய அரசு தரப்பும் காவல்துறையும் குற்றப்புலனாய்வு பிரிவும் இந்த விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளை, நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.